ஓகே, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பியரன்ஸ் எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்பியரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டரில் WP கான்டென்ட்டுக்குள்ளார ப்ளகின்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணுமோ அது ஒவ்வொன்றும் ஒரு ப்ளகின்ஸாக இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தீம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஃபோல்டர் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2015, 2017, 2016 அப்படிங்கிற மாதிரி 3 ஃபோல்டர் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சரி, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வேணுங்கிற தீமை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்பியரன்ஸ் இருக்குது, அதில் தீம்ஸ் இருக்குது. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அங்கே 3 ஃபோல்டர் இருந்தது இல்லைங்களா, அந்த 3 ஃபோல்டருக்கு உண்டான தீம் இங்கே டிஸ்பிளே வருது. இப்போது கரண்ட்லி இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2016ன்ற தீமை கிளிக் பண்ணி இப்போ ஆக்டிவேட்னு கொடுக்குறேன். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா இது ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவ் அது ஆகிடுச்சுன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்டையர் லேஅவுட் பாருங்கள் வேறு மாடலில் டிஸ்பிளே வருது. பாருங்கள், டேக்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது, இங்கே இந்த மாதிரி வருது. இதே பார்த்தீங்கன்னா இப்போ 2015 ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் இம்மிடியட்டாக இங்கே மாறுது. ஸோ இதுதான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்கிற மிகப்பெரிய பலம். ஏன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து சார் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், டிசைன்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், யாருமே வேர்ட்ப்ரெஸ்ஸை இந்த அளவுக்கு உபயோகப்படுத்தியிருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைலில் டிசைனில் அவங்களுடைய வெப்சைட்டை வந்து போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா எல்லா வெப்சைட்டும் ஒரே மாடலில் இருந்ததுன்னா அப்போது அது வந்து ஒரு போர் அடிச்சிடும், யூனிக்னஸாக ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தீம்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்க. இந்த தீம்ஸ் வழியாக நம்ம இப்போது அந்த சைட்டினுடைய நேம் எங்கே வரணும், மெனு எங்கே வரணும், சர்ச் பாக்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி வருது, இது எல்லாமே மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக கண்டென்ட் பிளாக்னுடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே வருது, அவ்வளோதான். இது ஒரு டிசைன். இந்த மாதிரி டிசைன் ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிறதுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீச்சர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த WP இன்க்ளூட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இன்க்ளூட் ஃபோல்டர்ஸை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இத்தனை ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா கோடும் ஏகப்பட்ட கோடு இதுக்குள்ளார எழுதி வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம வேர்ட்ப்ரெஸ்னுடைய தீமை வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட தீம்ஸ் வருது. இந்த தீம்ஸில் நிறைய தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், சில தீம்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அந்த குறிப்பிட்ட தீமை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கலாமே, இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதில் கொஞ்சம் பாருங்கள், இன்ஸ்டால்டுன்னு வந்துருச்சு. இப்போது இங்கே ஃபோல்டருக்குள்ளார போகலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் WP கான்டென்ட்டில் தீம்ஸில் போட்டிங்கன்னா காக்கினா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்து ஆக்டிவேட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போகலாம், தீம்ஸ் பேஜுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே காக்கினா இருக்குது. இது ஆக்டிவேட் கொடுக்குறேன்.
இப்போ ஃப்ரண்ட் எண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக வரல. ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் படித்து பார்த்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு கரெக்டாக வரும். சில தீம் வந்து இப்போ இந்த டிஃபால்ட்டாக இருந்த 3 தீமும் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸே டெவலப் பண்ண தீம். அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது அது சிம்பிளாக டைரெக்டாக யூஸ் பண்ணால் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பே பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, இப்போது இது வந்துடுச்சு. ரைட்டு. இதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா கஸ்டமைஸ். இப்போ நான் கஸ்டமைஸ் போகிறேன். கஸ்டமைஸ் அப்படின்னா என்னென்னா இந்த குறிப்பிட்ட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்டையர் வேர்ட்ப்ரெஸ் சைட்டையே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறது ஹெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து கண்டென்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடில் வர சர்ச் பாக்ஸ், ரீசன்ட் போஸ்ட்டு, இது எல்லாம் இது ஒரு தனி காலமாக வருது பாருங்கள். இது எல்லாமே சேர்த்து சைடு பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே வர்றது ஃபுட்டர் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இதுதான் டிசைன். ஒரு ஹெட்டர், ஒரு பாடி கண்டென்ட், அப்புறம் சைட் பார், அதுக்கப்புறம் ஃபுட்டர் 1 அப்படின்னு 2 ஃபுட்டர் இருக்குது. இப்போது எங்கெல்லாம் இந்த பென்சில் ஐக்கான் இருக்கோ அதை எல்லாம் எடிட் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் அனதர் வேர்ட்ப்ரெஸ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னா நான் இந்த டைட்டில் போய் இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா சார் செட்டிங்ஸில் போய் எங்கே போய் எனக்கு செட் பண்ணணுன்னே தெரியலைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த கஸ்டமைஸ் வழியாக வந்தாங்கன்னா டைரெக்டாக இங்கே போய்ட்டு எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லோகோ செட் பண்ணலாம். நம்ம ஒரு லோகோ ஃபைலை செலக்ட் பண்ணோன்னா அந்த லோகோ இங்கே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே பாரு ஹெட்டர் மீடியான்னு இருக்குது. இப்போ ஹெட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹெட்டர் வருது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஹெட்டரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஹெட்டர் வேணான்னு சொல்லி ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நான் பப்ளிஷ் பண்ணேன்னா அந்த ஹெட்டர் இமேஜே இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே வரும். பாருங்கள் ஹெட்டர் இமேஜே இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே வரும். இந்த மாதிரி இங்கே ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு வேணுங்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே போயிட்டு டைரெக்டாக நம்ம மாடிஃபை பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ரீசன்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கு டைட்டில் என்ன வேணும், ரீசன்ட் கமெண்ட்ஸ் டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டைட்டிலையே நான் மாற்றிக்க முடியும். ரீசன்ட் கமெண்ட்ஸ் அப்படி மட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ் இங்கே வந்து வரணும் அப்படின்றத நான் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா டன் அப்படின்னு கொடுத்தோன்னா 3 மட்டும் இங்கே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் என்ன சார் நீங்கள் வந்து எதையுமே முழுசாக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவ் லைக்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனோம்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏன் சொல்லலை, இப்படிலாம் இருக்குதுன்னு மட்டும் போயிடுறீங்க, அப்போ நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. உண்மை என்னென்னா நீங்கள் எதையுமே கை வைக்க தேவையே கிடையாதுங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக எது ஆப்டிமம் ஒர்க்கிங்க்கு செட்டிங் வேணுமோ அது எல்லாமே அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. செட்டிங்ஸ் இருக்குதுன்றதுக்காக நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் மாடிஃபை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டில் எனக்கு இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் இப்படி ஒரு ஃபீச்சர் இருந்தால் இது இப்படி டிஸ்பிளே ஆனால் பரவாயில்லன்னு உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஏதோ ஒரு செட்டிங்கில் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கூகுளில் போய் வேர்ட்ப்ரெஸ்ன்னு ஃபஸ்ட்டு டைப் அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் அடிச்சிங்கன்னா அந்த செட்டிங் எங்கே இருக்குது அது எங்கே மாற்றணுன்றதை கொடுப்பாங்க, நீங்கள் போய் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எங்கே செட்டிங் என்னன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா வேர்ட்ப்ரெஸ்
டேட் டைம் ஃபார்மட். டேட் ஃபார்மட்டை எனக்கு மாற்றணும். எங்கே போய் மாற்றணும்னா ஃபார்மட்டிங் டேட் அண்ட் டைம் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு இருக்குது. இதில் போனேன் அப்படின்னா அதுக்குண்டான எந்த இடத்துல போய் செட்டிங்கை மாற்றணும் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமைசிங் வேர்ட்ப்ரெஸ் த டைம் அண்ட் டேட் அப்படின்னு இருக்குது. அப்போது இது எங்கே போய் அது பாருங்கள், அதில் என்னென்ன கேரக்டர் இருக்குது, அது என்னென்ன வேலை பண்ணுது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் கஸ்டமைசேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே அது ரொம்ப ஆப்டிமமாக தான் அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான். ஒருவேளை எனக்கு இது தான் மாற்றணும், இப்படி தான் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த டைமில் போய் பண்ணிக்கலாம். வேணால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு அப்பப்போ பப்ளிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன சேஞ்ச் வேணுமோ பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா இம்மீடியட்டாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் மாற்றுற எல்லாமே ஃப்ரண்ட் எண்டை தான் மாற்றும், அட்மினை மாற்றவே மாற்றாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அட்மின் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பேராக இருந்தாலும் சரி அவங்க பேக்கெண்டில் வேலை பண்ண போகிறவங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் கைட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது எப்படி வரணுங்கிறத நம்ம பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேர்ட்ப்ரெஸ்னுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி இவ்வளவு தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம், போதுமான அளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்த சேப்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு என்னுடைய கிளையண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இருக்குது சார், அந்த டிசைனில் எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை உட்கார வைக்கிறது, அப்போ நானே ஒரு புது தீமை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போய் கான்ஃபிடெண்ட்டாக சார் நான் உங்களுக்கு வெப்சைட் பண்ணித்தரேன்னு சொல்லி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை வாங்கி அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிசைன் பண்ணி கொடுக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும். அதை அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் என்ன பார்த்தோமோ அது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.